மூக்குரு வண்ணக்கிளி காதுக்குரு காணக்குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழா. என்ன வேணும்? இன்ட்ரடக்ஷனுக்கு வந்திருக்குற என்ன நனைஞ்சு தோஞ்சு குளிச்சிங்களா? நல்லா குளிச்சிங்களா? பசிக்குதா? சாப்பாடு கொஞ்சம் வச்சுடுங்க, பசி போலோட. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் செய்ய போறோம். சூப்பரான சிலோன் பரோட்டாவை சுட்டு நெத்திலி மீன் இருக்கு தானே, அதுவும் கத்தரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு குழம்பு வைக்க போறோம். முருக்கங்காய் மாங்காயம் தேடினு இன்றைக்கு கிடைக்கவே இல்லை, எல்லாமே முடிஞ்சான்னு சொன்னார். அதோட பாத்தீங்கன்னா கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு நெத்திலி மீனும் போட்டு செமையா குழம்பு வச்சு பரோட்டாவை பிச்சு போட்டு குழச்சடிக்க போறோம் நண்பர்களே. செம்ம டேஸ்டா இருக்கும் எங்க ஸ்லோன் பரோட்டாக்கும் குழம்புக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை முதல் பரோட்டாவை சுட்டுட்டு அதுக்கு பிறகு குழம்பு வைக்கலாம், சரியா? பாத்தீங்களா நண்பர்களே, வானவில் தெரியுது. எப்படி வானவில், ரெயின்போ. ஜெயலின் லுக் ரெயின்போ. பாத்தீங்களா? எங்க ஷூ எங்க? இங்க பாருங்க நண்பர்களே, மழை பெஞ்சு ஈரம். அம்மா ஷூ எல்லாம் போட்டு விட்டாங்க. இவட கோலத்தை பாருங்க, இங்க பெயிண்டிங்ஸால பாருங்க செஞ்சு வச்சிருக்கிற வேலையை காட்டுங்க. முழுக வாத்து விட்டுனா நண்பர்களே. சிரிக்காது சிரிக்காது சிரிக்காது. பாத்தியா ரெயின்போ? வாட் இஸ் திஸ்? ரெயின்போ. ஓ இங்கிட்ட ஜனகன், இது என்ன பறவை? மைனாவா? மைனாவே மைனாவே. எங்கட விட்டு பாத்தீங்கன்னா மைனா வரும், அதுக்கு பிறகு பச்சைக்கிளி வரும், மயில் வரும், வவ்வால் வரும், வேற என்ன வரும், சிட்டுக்குருவி வரும், அணில் வரும், எல்லாம் வரும். அங்க பாருங்க ரெண்டு போய் இதுல நின்றுட்டு ஓடி போய் போஸ் கொடுக்குற வடி வந்து கத்துது, யாரைய கூப்பிடுது போல. அப்ப இல்ல இப்ப கத்துனேடா. இங்க பாருங்க, என்ன தண்ணியில நின்றுட்டு காய்ச்சல் வந்து நானா கொண்டு தெரியாது அந்த அதான் கத்துது. போங்க போங்க போங்க, வாங்க வாங்க, பாருங்களேன் ஓடுங்களுக்கு. நாட்டி பிள்ளை, நாட்டி. பரோட்டாக்கு மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர். நாங்க பான் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், அந்த அது செய்யற மாத்தான் இது. எதுக்கு உப்பு சேர்க்கிறேன்னு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டியதா. நான் இப்படித்தான் செய்வேன் நண்பர்களே. சிலோன் பரோட்டா சூப்பரா வரும். முட்டை அதெல்லாம் அடிச்சு ஊத்த மாட்டேன், நீங்களும் செஞ்சு பாருங்க, சரியா? இப்போ தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நாங்கள் ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரி குழைச்சிருப்போம். இப்போ பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்ப்போமா. என்ன அள்ளி ஊத்துறோம் நினைக்காதீங்க, கொஞ்சம் தானே, அது குழைக்க சரியா வந்துடும். இப்படி தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிட்டாட்டி குழைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒட்டுப்பட்டிருக்கிற மாக்கள், கிண்ணங்களில் ஒட்டுப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒன்று சேர நல்லா குழப்பட்டு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்சி பிரித்து எடுத்தாச்சு. இனி வந்து நாங்கள் இதை தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வந்து தேய்ச்சிருப்போம். பார்த்தீங்களா, என் சிலிக்கன் மேட் வந்து பிஞ்சிட்டு நண்பர்களே, அதோட புதுசு வாங்கியிருக்கு. எத்தனை நாள் கேட்டு கேட்டு இன்றைக்கு தான் வந்திருக்கேன் நான் அப்பாட்ட இருந்து. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இனி இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி இப்படி இதில் வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம். பாருங்க, எல்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி மடிச்சு எடுத்தாச்சு. இனி இப்படியே இருக்கட்டுக்கும். நாங்கள் இனி ஒரு அரை மணித்தியாலம் அப்படி இருக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் சுட வேண்டியா பரோட்டாவை. முதல் பரோட்டாவை சுட போறோம். அதுக்கு தோசைக்கல்ல வைப்போம், சூடாட்டுக்கும். அங்க பாத்தீங்களா நண்பர்களே, ரெயின்போ வந்திருக்கு. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இப்ப பரோட்டாவை தேய்ச்சி எடுக்க போறேன் நண்பர்களே.
கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கால பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் குழச்சி சூப்பராக எங்களோட பரோட்டா. அதில் ஒன்று எடுத்தாச்சு. கையாலேயே தேய்ச்சி விடலாம், அப்படி இல்லையண்டா சப்பாத்தி கட்டு இதாலையும் தேய்ச்சி விடலாம் உருட்டுறதால. தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய். அதுக்கு பிறகு பாருங்க நாங்க தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டா. இது ஒரு பக்கம் மவியாட்டுக்கும், அதுக்கப்புறம் மற்ற பக்கம் திருப்பிடலாம். அதுக்குள்ள நான் அடுத்த பரோட்டாவை தேய்ச்சி வச்சிருவேன். அப்ப கடை கடண்டு சுட்டு எடுத்துடலாம். எண்ணெயை திருப்பி போடுவோம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் பாருங்க எப்படி பொங்குதுண்டு பார்த்தீங்களா? எப்படி சூப்பரா பொங்கிடுது. பரோட்டா ரெடி. பார்த்தீங்களா? பரோட்டா மாஸ்டர் வந்துட்டார். இந்தாங்க. பாத்தீங்களா? இப்படி அடிக்கணும் பாருங்க எப்படி வந்திருக்கு. சுடுகுது. இதுல போடுங்க. பாத்தீங்களா? சூப்பரான பரோட்டா. சோபா கெடியில ஒரு பரோட்டா கடை போடலாம். இதே மாதிரி கடை கடைன்னு எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுக்க வேண்டியதா. சுட்டு ஏன் வந்திருக்கீங்க? பரோட்டா அடிக்கிறதுக்கு. என்ன எனக்கு சுடும் நண்பர்களே. அப்ப இவர் நல்லா தூக்கி அடிச்சாதான் அது நல்லா சாஃப்டா வரும். என்ன சுடுவா எப்படி உப்பி வருது பாத்தீங்களா நண்பர்களே? பூரி மாதிரி, சப்பாத்தி மாதிரி சோபா சோஸ் பரோட்டா. ஒன்று சுட்டுச்சேன்னா அதுக்கப்புறம் அந்த தோசைகளை நல்ல ஹீட் எடுத்துரும். அப்ப கடை கடைன்னு சுட்டுறலாம் மற்ற எல்லாத்தையும். ஓகேயா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு நண்பர்களே. நான் வந்து நீ குழம்பு வைக்க போறேன். சட்டி வைப்போம். சட்டி சூடாட்டுமா? இப்ப சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போமா வெந்தயம் சேர்ப்போமா? என்ன வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம். இந்த வெந்தயம் கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். பாருங்க வடிவாண்ட அஞ்சரை பட்டியெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. என் மகள் குழப்பி அடிச்செல்லாம் கொட்டி வச்சவள் நண்பர்களே. பெருஞ்சீரகம் மட்டும் ஒன்றுல போடல, அதையும் போட்டு வைக்கணும். கருவேப்பிலை, கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாய், உள்ளி நல்ல மனசார போடுவேன் நண்பர்களே நான் கறிகளுக்கு. ஏன்னா அது நல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் வெங்காயம் எல்லாம். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது. இனி வந்து தக்காளி பழத்தை பாருங்க இந்த மாதிரி நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப தக்காளி பழம் வதங்குது. இங்கல பாருங்க உருளைக்கிழங்கையும் கத்தரிக்காயும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் நீல வாக்குல சேர்ப்போம். உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம். கணக்கையில் ஒரு கொஞ்சம். இது கொஞ்சம் மூடி விடுவோம், அவியட்டும். இப்ப பாப்போம். பார்த்தீங்களா? நல்லா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியணும். இனி வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன். இது வந்து முதலாம் பால். அதுக்கு பிறகு 2ஆம் பாலும் 3ஆம் பாலும்.
இனி புளி சேர்ப்போம். இப்போ புளி சேர்த்தாச்சு. இனி குழம்பு தூள் சேர்ப்போம். இதங்கட உரைப்புக்கு தேவையான அளவு ஒரு 3 கரண்டி சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிச்சு கொண்டு வரையக்குள்ள தான் நான் மீனை சேர்ப்பேன். ஏன்னா இப்பயே சேர்த்தோம்னா நெத்தலி மீன் உடைஞ்சிடும். அதால தான் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா உப்பும் சேர்ப்போம். சேர்த்து கலந்து விடுவோம். இந்த தூள்கள் எல்லாத்தையும் வடிவா அப்படி கலந்து விடணும். அப்பதான் கரைப்படும். இப்ப கலந்து விட்டாச்சு. கொதிக்கட்டுக்கு. இப்ப பாருங்க குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது பாத்தீங்களா, நல்லா கொதிச்சு வருது. இனி நாங்க மீனை சேர்ப்போம். மீனை சேர்த்துட்டு பாருங்க நல்லா துப்புராக்கி வச்சிருக்கேன் நெத்தலி மீன். நான் இந்த முள் எல்லாம் எடுத்துதான் இருக்கேன். அப்பதான் என் மகன் சாப்பிடுவான். அதால நீங்க முள்ளோடையும் போடலாம். மீன் போட்டு கரை நேரம் நாங்க கொதிக்க விட தேவையில்லை. பாத்தீங்களா, மீன் போட்டோட நிரம்புது சட்டி. என்ன வரப்போ வெளியில சே யாருக்கிட்ட என்ன அம்பி மீனை போட்டுட்டு கலந்துட்டு கண்டபடி போட்டு கிளறக்கூடாது. கிளறினமோ மீன் உடைஞ்சிடும். அதால தான் கலந்து விடுவோம். கொதிக்காட்டுக்கும். இது ஆக திக்கா வைக்க போறது இல்லை. நான் கொஞ்சம் தண்ணித்தன்மையா தான் வைப்பேன். அப்பதான் பராட்டா ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கும். இனி கண்டபடி போட்டு கிளறக்கூடாது. கொதிக்காட்டுக்கும். ஒரு 2-3 கொதிச்ச உடனே இறக்க வட்டியா. பாத்தீங்களா சூப்பரா எப்படி கொதிச்சு வருது. இனி இறக்க வேண்டிய கன நேரம் மீன் போட்டு விடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க, உடைஞ்சிடும். பாப்போமா எப்படி இருக்குண்டு. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கும். புட்டுக்கும் நல்லா இருக்கும், பராட்டாக்கு இன்னும் செமையா இருக்கும். ஏன்னா இறக்கும். அப்படி இருந்தா தான் பராட்டாவை பிச்சு போட்டுட்டு ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கும். சுவையான நெத்தலி மீன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. வாய் குளறுது அம்மாக்கு. பாத்தீங்களா எப்படி கொதிக்குது நண்பர்களே. ஓகே, இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, இப்ப சாப்பாடு எல்லாம் ரெடி. நாங்க சாப்பிட போறோம். பாருங்க பராட்டா எப்படி இருக்கு பாருங்க. பராட்டா இப்படி இருக்கணும். பராட்டாண்டா பாத்தீங்களா, சுவையான பராட்டா. அதுக்கு பிறகு குழம்ப பாருங்க நண்பர்களே, எப்படி மீனெல்லாம் பாருங்க. இதுல ஊத்தி ஒரு கிண்ணத்துல ஊத்தி போட்டுதான் அதுக்கப்புறம் ஊத்தி சாப்பிடணுமா என்ன. என்ன மாங்காய் கிடைக்கல, அதான் எனக்கு ஒரு கவலையா போயிட்டு நண்பர்களே. ஓகே, இனி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, சாப்பிட போறேன் வாங்க. பாருங்க பராட்டாவை ஆவல இருக்கு. அதால முதல் ஒன்றை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி தொட்டும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சுடுவுது நண்பர்களே, பார்த்தீங்களா. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படி பிச்சு போட்டுட்டு இப்ப பாருங்க பிச்சு போட்டாச்சு. குழம்ப ஊத்துவோம். இல்லைங்களா, சுடுதுதான். ஊறணும். ஆனா எங்களுக்கு தானே பொறுமை இல்லைன்ட்டு ஊறட்டுக்குமே. பார்த்தீங்களா, நல்லா ஊறிட்டீங்க. சூடா தான் இருக்கு. பாருங்க மீனையும் வச்சு நான் முள் எடுத்து தானே நண்பர்களை சமைச்சு நான் அப்ப சாப்பிடுவேன். அப்படி இருக்கு. என்னடா இவளையே செஞ்சு இவளையே சாப்பிடுறாள்னு நினைக்காங்க. போங்க அப்பா கூப்பிடுவோம். அப்பா கூப்பிடும். அப்பா என் சாப்பிட்டு சொல்லுவோம். சாப்பிட்டு சொல்லுங்க அப்பா எப்படி இருக்கண்டு. ரொட்டி சூப்பரா இருக்கு நண்பர்களே, செமையா இருக்கு.
மீனை பாத்தீங்களா சூப்பர் டேஸ்டா இருக்கு. எங்க மகள் வந்து குடிக்கணும் போறா. உண்மைக்கும் வேற லெவல் நண்பர்களே. அடி தூள் இப்படியே நல்லா குழம்ப ஊத்திதான் சாப்பிடும். உரைப்பு கூட படையில கணக்கத்தான் போட்டிருக்கேன். அதில் நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. உருளைக்கிழங்கு பாருங்க அப்படி அவிஞ்சு அந்த நெத்தலி மீன் சுவையெல்லாம் இறங்கி இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படி சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பர் டேஸ்டா இருக்குன்றதே நாங்க சாப்பிட போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா என்று பசிக்குது, நல்லா இருக்கு. நான் இடியப்பம் தான் நாளைக்கு இருந்தேன். மகன் சொன்னார் இல்லையம்மா பராட்டா செய்யுங்க நல்லா இருக்குமெண்டு.